மக்கள் எதிரொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில பொறுப்பாளர் தயார் நெப்போலியன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. அரசியல் பயணங்கள் 2026 நோக்கி ஆளுக்கு ஒரு யுத்தியை கையாளுக்கிறாங்களோன்னு தோணுது. அரசியல் தேர்தல் வருவதற்கு முன்பாகவே இவ்வளோ பெரிய போராட்டங்கள் வரும்னு தோணுது. இதில் முதல் கேள்வியாக உங்கள்கிட்ட நாங்கள் வைக்க நினைக்கிறது, தொடர்ந்து ஆரம்ப கட்டத்தில் பெரியாரை புகழ்ந்து பாடிய சீமான் இன்றைக்கு பெரியாரை அந்த அளவுக்கு விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? எல்லாம் சுயநலம் அரசியல் தான், சுயநல அரசியல் தான். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், அவர் ஒரு பொது தன்மையாக இருந்து மக்கள் மனநிலையில் இருந்து பேசினால் நலமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் சுயத்தை தன்னுடைய விளம்பரத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய் செய்தி பரப்பி கொண்டிருப்பவர் தான் சீமான். அப்படித்தான் இப்பொழுது பெரியாரை பற்றிய விமர்சனங்களை, அது விமர்சனம் கூட சொல்ல முடியாது, ஒரு மோசமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள். இது மிகவும் வருத்தத்திற்குரியது. பெரியார் இந்த மண்ணுக்கு செய்தது யாரும் செய்துவிடவில்லை, சீமானால் செய்ய முடியாது. பெரியார் காலத்தில் பெரியார் இந்த சமூகத்தில் புறையோடு கிடந்த சாதிய அழுக்குகளை எதிர்த்து மிக தீவிரமாக களமாடினார். கண்டிப்பாக. ஆமாம், இன்றைக்கி சீமான் அவர்கள் தந்தை பெரியார் களப்பணியாற்றியதில் ஒரு சதவீதம் கூட அவரால் களப்பணியாற்றவில்லை. ஆனால் அவர் பெரியாரை விமர்சிக்கிறார், பெரியாரை குற்றம் சொல்கிறார், பெரியாருடைய வாழ்வியலை கேள்விக்குறியாக்குகிறார். பெரிய சீமான் மீது இருந்த ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இன்றைக்கு அது கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. சீமான் என்பவர் ஒரு தமிழர் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர், தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் என்கிற எண்ணத்திலிருந்து இன்றைக்கு மக்கள் சீமானை ஒரு பித்தலாட்டுக்காரராக, ஒரு பொய் பேசுகிறவராக, ஒரு எப்படி ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நபராக இன்றைக்கு சீமான் சமூகத்திலே தெரிய வேண்டிய ஆளாக கொண்டிருக்கிறார். ஏன்னா பெரியார் என்பவர் இந்த சமூகத்தில் புறையோடு கிடந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார். கண்டிப்பாக. பெரிய ஒரு சாதி இறுக்கமான சமூகம், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு சமூகம் மிகப்பெரிய சாதி இறுக்கமான சமூகம். அந்த சமூகத்தில் சாதி ஒழிப்பை பற்றி பேசுவது என்பதே இன்றைக்கு வரவேற்க பேசாத காலத்தில் யாரும் பேசல. அப்போ யாரா பேசாதப்ப அன்னைக்கு பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார், அதுவும் மிக தீவிரமாக பேசியிருக்கிறார். குறிப்பாக ஆயுதராட மக்களுக்கு, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கிறார். அதுவே அவருக்கு பெரிய எதிர்ப்பாக மாறி இருக்கும். இன்றைக்கு நம்மளுடைய குறிப்பாக அவர் பெரிய அம்பேத்கரை ஒவ்வொரு நாளும் அம்பேத்கரையும் பெரியாரியத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார். அம்பேத்கர் செய்யாதை பெரியார் செய்து விட்டாரா? இதுக்கு அம்பேத்கர் செய்ய வேண்டியதை அம்பேத்கர் செய்திருக்கிறார், பெரியார் தன்னால் முடிந்து செய்ய வேண்டியது பெரியார் செய்திருக்கிறார். ஆனால் சீமான் அவங்க அந்த தம்பிகள் எல்லாம் சேர்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமானே சொல்றார் பெரியார் தமிழர்களுக்கு துரோகம் தான் செய்திருக்கிறார். அதுதான் அது எந்த பார்வையிலிருந்து அவர் பேசுகிறார், அதுதான் மீண்டும் 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 அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பெரியார் இந்த சமூகத்துக்கு எதிரானவர், பெரியாரால் இந்த சமூகம் வளரவில்லை என்றெல்லாம் ஒரு பிதற்றி கொண்டிருக்கிறார். உண்மையாலுமே பெரியார் இந்த சமூகத்திற்கு கிடைத்த வரம். பெரியார் மட்டும் இந்த சமூகத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால், இந்த குறிப்பாக தமிழ் நிலத்தில் அவர் வாழவில்லை என்று சொன்னால், பெரியாரிய கொள்கை இந்த தமிழ் நிலத்தில் வேரூன்றவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகம் மிக உத்தரப்பிரதேசமாக மாறி இருக்கும். ஒரு சாதிய இறுக்கத்தோடு இருக்கிற சமூகம் இன்னும் அதிகப்படியான சாதிய இறுக்கத்தோடு இருக்க வேண்டிய சமூகமாக இருந்திருக்கும். இன்னைக்கு ஓரளவு நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கிறது. இன்னைக்கு இந்த தமிழ் சமூகம், குறிப்பாக தமிழ்நாட்டு தமிழ் சமூகம் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கிறது. இப்போ அதையெல்லாம் செயல்படுத்தியது யார்? அம்பேத்கர் இங்கே செயல்படுத்த முடியல. அம்பேத்கருடைய கொள்கை இங்கு வேறொன்று இருக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்திய பண்பு என்பது பெரியாருடைய பெரிய பங்கு. ஆமாம், இன்னைக்கு அன்னைக்கு கோயிலுக்குள்ள நுழைய முடியாத பிரச்சனைகள், அன்னைக்கு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் பொதுக்கிலத்திலே நீர் எடுக்க முடியாத நிலை, அவர் இருந்த காலகட்டத்திலேயே பெரிய ஒடுக்குமுறைகள் ஆளாகிய அந்த சமூகம் தான். ஒரு இரட்டை கவலை முறை அந்த காலத்திலிருந்து இருக்கிறது. சாதி ரீதியான ஒடுக்குமுறை இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர் அந்த திராவிடர் கழகத்திலேயே மிக கடுமையாக சாதியத்தை எதிர்த்த ஒரு பெரியார். நாம் எதிர்க்கணும்னு அங்கேயும் சாதியவாதிகள் இருந்திருப்பார்கள்ல. எப்படி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கும்பல் எல்லாமே ஊருடி இருக்குன்னு நம்ம சொல்லுறோமோ, எல்லா கட்சியிலும்
ஊடுருவி இருக்கும்னு சொல்கிறோமோ அதேமாதிரி பெரியாரியத்திலும் இருந்திருப்பார்கள். அவர்களையும் கையாண்டு தான் அந்த பெரிய கொள்கை முழக்கத்தை சாதி ஒழிப்பை பற்றி பெரியார் பேசியிருக்கிறார். அதெல்லாம் வரவேற்கணும். அது வரவேற்காமல் அதை வந்து மடைமாற்றி விடுவது என்பது அவங்க உடனே கேட்குறாங்க, இன்னைக்கு சாதி இல்லாத போயிடுச்சா, பெரியார் இல்லை, பெரியார் போராட்டத்தினால சாதி இல்லாமல் போயிட்டுதா? சாதியை பற்றி பேசுகிறோம்ல இன்னைக்கு. சாதி இல்லாமல் போல, சாதி இருக்கும் தான். சாதி இன்னைக்கு நேற்று பெரியார் கண்டுபிடிச்சதில்லை. சாதி பெரியாருக்கு முன்பு இருந்த சமூகம் சாதிய கட்டமைப்பால் சாதிய ஒடுக்குமுறையால் நீங்கள் வந்து அதிகப்படியான வந்து துன்பங்களை அனுபவித்த மக்கள் நாம தான் அதை சொல்லணும். நாம் குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், குறிப்பாக வந்து விளிம்புநிலை மக்கள் தான் நம்ம அதை கேள்விக்குள்ளியாக்கணும். நாம தான் விமர்சனம் பண்ணணும். ஆனால் எதையுமே எந்த ஒடுக்குமுறையும் அனுபவிக்காத சீமான் பேசுறாரு, அதை பற்றி பேசுறாரு. அதுதான் இங்கே கேள்விக்குறியா இருக்கிறது. இதான் இங்கே தேவையானது என்னன்னு சொன்னா பெரியார் இசத்தை கேள்விக்குள்ளாக்க கூடாது. இன்னைக்கு வந்து சாதியவாதிகளும் மதவாதிகளும் இன்னைக்கு வந்து பயந்து போயிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து தன்னுடைய பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போடக்கூடாது என்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். இப்போ அதையெல்லாம் ஒரு கேள்வி, ஏன் சாதி பெயரை போடக்கூடாதுன்னு கேள்வி கேட்கிறார். அப்போ இவர் தமிழ் தேசியத்தை பேசுகிறவர்கள் எப்படி வந்து சாதியத்தை தூக்கி பிடிக்கிறார்? இவர் தமிழ் தேசியத்தை தாண்டி இப்போ ஒரு புது கருத்து சொல்லியிருக்கிறாரு, எல்லாரையும் சமமாக பார்ப்பவர்கள் தான் பார்ப்பனர் அப்படிங்கிற மாதிரி கருத்தை கொண்டிருக்கிறாரு. இது அறிவிலித்தனம், அவருடைய அறிவிலித்தனம். அவர் குறைந்தபட்சமாவது ஒரு அறிவோடு பேசியிருந்தால் அப்படி பேச மாட்டார். பார்ப்பனர் என்பவர் யார்கள், பார்ப்பனர் இந்த சமூகம் எவ்வளவு வந்து ஏற்றத்தாழ்வோடு இருந்திருக்கிறது, எப்படி வந்து ஆரியர்கள் எப்படி இந்த சமூகத்தை வந்து வீழ்த்தி இருக்கிறார்கள், குறிப்பாக பார்ப்பனர்கள் எப்படி வந்து வீழ்த்தி இருக்கிறார். அதான் பெரியார் அழகாக சொல்கிறார். பெரியார்னா பிராமணர்கள்னு சொல்லாதீங்க, வந்து பார்ப்பனர்கள்னு சொல்லுங்கள் பெரியார் சொல்கிறார். அடையாளப்படுத்துறதுக்காக சொல்கிறார். ஆரியன்னு சொல்லாதீங்க, பார்ப்பனியம்னு சொல்லுங்கள். அது அந்த யார் அந்த செக்டார், இந்த சமூகத்திலே ஒடுக்குமுறையை கையாளுகிற ஒடுக்குமுறை வர்ணாசிரமத்தின்படி யார் உயர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் தான் உயர்ந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு கீழே இப்போ பேசுகிற சீமானும் அங்கே வந்து சூத்திரர் தான். அன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகளாக இருக்கிற தலித்துகளும் அங்கே சூத்திரர்கள் தாங்க. அவனுக்கு கீழ் எல்லாமே சூத்திரர்கள் தான். அவன் நினைச்சிருக்கலாம் விடுதலை தலித்துகளை விட வந்து தான் உயர்ந்தவர்கள் என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து அவர்கள் பார்ப்பனர்கள் பார்வையில் சீமானும் அவர்கள் வீட்டுக்குள் போக முடியாது. சரிசமமாக பார்க்கிறான்னு சொல்கிறார்கள், எல்லாத்தையும் சரிசமமாக பார்ப்பதால் பார்ப்பனன்னு சொல்கிறார்கள். ஒரு நாள் பார்ப்பனர் வீட்டில் போயிட்டு ஒரு மோண்டு தண்ணி குடிச்சிட்டு வரட்டும், அவரை வந்து உள்ளாரை அமர வைத்து தன்னுடைய வந்து அவர் தமிழ் பார்ப்பனர்கள் தனியாக பிரிக்கிறார். அதுதான் அவர் மக்களை முட்டாளாக்க முயற்சிக்கிறார். அதெல்லாம் அப்படி இல்லை. பார்ப்பனர்கள் என்பவர்கள் மிகப்பெரிய வந்து இந்த சமூகத்திற்கு கேடானவர்கள், இந்த சமூகத்தில் ஒடுக்குமுறையை கையாண்டவர்கள், இந்த வந்து வர்ணாசிரமத்தின் ஆணிவரே பார்ப்பனர்கள் தான். அவர்கள் இல்லைன்னா அங்கே இல்லையே, அந்த சாதி ஒடுக்குமுறை இருந்திருக்காது. இந்த பார்ப்பனர்கள் ஆரிய கும்பல் வந்து தமிழ்நிலத்துக்குள் குறிப்பாக இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே வர்ணாசிரம முறை இங்கே வந்து வேறுன்றதுக்கு. அதுக்கு முன்னாடி யாருமே இங்கே வர்ணாசிரம அடிப்படையில் இல்லையே. தொழிலால் நம்ம வந்து பிரிந்து கிடக்கலையே, சாதியால் பிரிந்து கிடக்கலையே, எல்லாமே வந்து ஒற்றுமையாக தான் வாழ்ந்துருக்கிறோம். 2000 ஆண்டுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக தானே இருந்திருக்கிறாங்க. பார்ப்பனர்கள் வருகைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சமூகம் அமைதியான சமூகமாக இருந்திருக்கிறது. அவர்கள் பொருளாதாரத்தில் ஒரு வலிமை பெற்ற சமூகமாக இருந்திருக்கிறது. இவர்கள் வந்து தான் வந்து தொழில் அடிப்படைகளை பிரித்து, இவன் இந்த தொழில் செய்தவன், அவன் பறையடிக்கிறவன், அவன் வந்து கொளுத்து வேலை செய்கிறவன், வந்து நகை விற்கிறவன் கொள்ள அந்த சாதி வந்து தொழில் சார்ந்து சாதியாக பிரிக்கிற வேண்டிய நிலையை ஏற்படுத்தியவர்கள் பார்ப்பனர். அவருடைய வருமானத்திற்காக அதை செய்திருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டது பெரியார். தமிழ்நாட்டில் இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். சாதி ஒழிப்பை வந்து முன்னிலைப்படுத்திய இயக்கம் திராவிடர் கழகம் இயக்கம். இன்னைக்கு வந்து திராவிடர் கழகம் என்பது கி வீரமணியோடு முடிந்து போவதில்லை, அல்லது இது வந்து திமுகவோடு முடிச்சு போட தேவையில்லை. பெரியாரிசம் என்பது அது ஒரு தனி, எப்படி அம்பேத்கரிசம் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி பெரியாரிசம் வந்து ஒரு அனைவருக்குமான ஒரு செக்டாருக்கு ஒரு கட்சிக்கு ஆனதல்ல, அனைவருக்குமானது. தமிழ் நிலத்திற்கு யார் நாம் பேசுகிறோமோ அனைவருக்குமான ஒரு தத்துவம் தான் பெரியாரிசம். கருத்தியல் விமர்சிப்பதாக இல்லையே. விமர்சனத்துக்கு என்ன இருக்குது? பெரியாரியல் கருத்து விமர்சிச்சான்னா அவர் வந்து மூட நம்பிக்கை வந்து கடவுள் இல்லைன்னாரு, அவர் கடவுள் இருக்காருன்னு சொல்லட்டும். சாதி ஒழிக்க வேணும்னு சொன்னாரு, சாதி இருக்கணும்னு சொல்லுங்க. பெண்ணடிமை பகுத்தறிவு எதையும் ஒரு வந்து பகுத்தறிவை பார்த்து சிந்திக்கணும்னு சொன்னாப்ல, இல்லை பகுத்தறிவை சிந்திக்கலை, ஆரிய வர்ணாசிரமம் என்ன சொன்னதோ அதன்படி தான் நடக்கணும்னு சொல்லுங்க, மனுதர்மம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும்னு சொல்லு. விவாதம் பண்ணோம்ல, இதுதான் மனுதர்மம் தான் சரின்னு சொல்லு. அப்போ வா, எதிராக திசையில் பேசுவோம், கருத்தில் பதிவு செய்வோம். அதை விட்டு பெரியாரை வந்து வேண்டுமென்றே வந்து ஒரு வந்து பேசு பொருளாக மாற்றி அவரை வந்து ஒரு மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது என்பது அவரே வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான். பாஜக அவருக்கு ஆதரவாக எல்லாம் வலைதளங்களில் பேசி வராங்களே. இல்லை அதுதான். இப்போ பெரியார் எதிர்க்கும்னா வந்து அவன் தானே முன்னாடி வர முடியும். இன்றைக்கி வந்து எப்படி வந்து அம்பேத்கர் வந்து இந்தியாவில் உள்ள பிராமணியத்தை எதிர்த்தாரோ அப்படி தமிழகத்தில் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் காலுன்ற முடிவு வெளியிடுச்சோன்னா அதற்கு காரணம் பெரியார். அப்போ அவங்க எதிர்த்தானே ஆகணும். சீமானுடைய வாழ்வுக்கு காரணம் வந்து பெரியார், சீமானுடைய குடும்பம் வந்து வளர்ச்சிக்கு காரணம் பெரியார்,
சீமான் சார்ந்த சமூகம் இன்றைக்கு இந்த வலிமை அடைந்ததற்கு காரணம் பெரியார். ம். ஆனால் பார்ப்பனர்கள் இதையெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அவர்களுக்கு அவருடைய பார்வை என்பது வேறு. யாரையும் எப்படி வந்து கையாள வேண்டும் என்பது பார்ப்பனர்களுக்கு தெரியும், குறிப்பாக வந்து பாஜக RSS கும்பலுக்கு தெரியும். சீமானை இப்படி கையாளுகிறார்கள், பெரியாரை எதிர்த்து பேச வைப்பதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறார்கள். அதிலே அவர் வந்து ஹீல்ட் ஆகிட்டார். பிஜேபி RSS கும்பலுக்கு ஹீல்ட் ஆனால் தான் அவரால் இப்படி பேச முடிந்தது. அது மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி வந்து பிஜேபி RSS கும்பலுக்கு என்ன ஈரோட்டில் நிறைய ஓட்டு இருக்க மாதிரி வந்து இன்றைக்கி எலெக்ஷன் ஒட்டி அதை ஒவ்வொரு நாளும் கருத்தாக பதிவு செய்கிறார். உண்மையாலுமே தமிழ் மக்கள் மீது இவருக்கு அக்கறை இருந்து சொன்னால், உண்மையாலுமே வந்து சாதி ஒழிப்பை பற்றி இவர் பேசுகிறார் என்று சொன்னால், இது வந்து பெரியாரிசத்தை இவ்வளவு ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்கக்கூடாது. கண்டிப்பாக. ஆமாம், அதையெல்லாம் அவர் செய்கிறார். அப்போ திட்டமிட்டு செய்கிறார். இந்த சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த சமூகத்தில் பெரியாருக்கு எதிரான ஒரு கருத்துவாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் செய்கிறார். பெரியாருக்கு எதிரான கருத்துவாக்கம் என்னவாக இருக்கும்? ஆரியமாக தான் இருக்கும். திராவிடத்திற்கு எதிராக என்னவாக இருக்கும்? ஆரியமாக தான். ஆரிய சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம். அவர் திராவிடம், தமிழகம், தமிழ் தேசியம் அப்படிங்கன்னு அதான் அவர் தான் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பார்க்குறாரு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து அவருடைய ஒவ்வொரு வந்து கோயப்பல்ஸ் பிரச்சாரத்துக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் பேசலாம், அவ்வளோ தூரம் விளக்கம் இருக்கிறது. அவர் அவதூறு பரப்புகிறார். இப்போ திராவிடம் என்பது வந்து பெரியார் கண்டுபிடித்து சொல்லல. அதற்கு முன்னாடி தாத்தா அயோத்தியாச பண்டிதர், எங்கள் அப்பா தாத்தா மூதாதையர்கள் எல்லாம் திராவிடத்தை பயன்படுத்தினால் திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்துவது நமக்கு நாம் தான், குறிப்பாக தலித் மக்கள் தான் அதை பேசியிருக்கிறோம். அதை பற்றி வந்து விவாதம் செய்திருக்கிறோம். தன்னுடைய கட்சிக்கே தன்னுடைய நாளேட்டுக்கே பெயர் வைத்திருக்கிறோம் நாம். இப்போ வந்து பெரியார் மட்டுமல்ல, ஆனால் பெரியார் அதை ஊக்குவித்திருக்கிறார். திராவிடம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பெரியார், அவர் அதை பிரபலப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாதுல்ல. அதற்கு பெரியாருக்கு முன்னாடியும் திராவிடத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அதான் பெரியாரை எதிர்க்க வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் பெரியாரை எதிர்க்கிறார், திராவிடத்தை எதிர்க்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் பெரியாரை எதிர்க்கிறார். அது அப்படியே அவருடைய பார்வை தவறான பார்வை. அவருடைய சிந்தனை வந்து மாற்றி சிந்திக்கணும்னு சொல்ல வரணும். பெரியார் என்பவர் சமூகத்திற்கு இன்னைக்கு வந்து இன்றைய நிலையில் பெரியாருடைய கருத்தியல் ஓங்கி இருக்க வேண்டும். ஆரிய பார்ப்பன கும்பல்கள், ஆரிய சனாதன கும்பல்கள் இன்றைக்கு வந்து தமிழகத்தில் வேரூன்றுவதற்கான தன்னுடைய ஆக்டோபஸ் கால்களை வைத்து அப்படியே பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் சீமான் போன்றவர்கள் இதற்கு வந்து வழிவிடக்கூடாது. இதுதான் மக்களுடைய ஆசையாக இருக்கிறது. 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் அதை நேரடியாக விவாதத்தை கொண்டு வர வேண்டும். தனிநபர் விமர்சனத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ் நிலத்தை பாழ்படுத்தக்கூடாது. ஒற்றுமையாக இருக்கிற ஒரு தமிழ் சமூகத்தை இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாக்கக்கூடாது. ஆரிய பாசிச கும்பலுக்கு, குறிப்பாக பாஜக RSS கும்பலுக்கு துணை போகக்கூடாது சீமான். மகிழ்ச்சி.